உங்களுடைய சாதிக்காரங்கிறனால நான் சார்ந்திருந்த சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால அந்த அடிப்படையில வந்து எனக்கு பின்னால வரதா இருந்தா தயவு செஞ்சு வராத. நான் எடுக்கிற கோட்பாடு, நான் பேசுற அரசியல், நான் கொண்ட சித்தாந்தம், நான் எடுக்கிற கோட்பாடு உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது அதன் அடிப்படையில் என்னோட களத்தில் நிக்கலாம்னு நினைச்சிருந்தா என்னோட தொண்டனா இந்த களத்துக்கு வா அப்படின்னு சொன்ன தலைவர். அதனால எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சாதியை ஒழிக்கணுன்றதுக்காக ஏற்கப்பட்ட கட்சி தானே தவிர சாதியை முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ற அந்த கழிவிறக்கம் தேடுற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இல்ல. அதுலதான் திரும்ப வந்து மாறுபட்டு நிக்கிறாரு. அது வந்து உங்களெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால 1990 சொன்னது. இன்னைக்கு நான் சொல்லல, இன்னைக்கு மேடைக்கு நான் சொல்லல. நான் பறையர் என்பதற்காக என்னை வந்து நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நான் அம்பேத்கரியவாதி என்பதற்காக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பெரியாரியவாதி என்பதற்காக புரிந்து கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சாதி அடையாளத்தோடு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சாதி பாசம் ரொம்ப நாளைக்கு நிற்காது. கொள்கை புரிதல் நீண்ட காலத்திற்கு நிற்கும். அவன் கடைசி வரை நிற்பான். ஏன்னா அவனுக்கும் ஒரே புரிதல், எனக்கும் ஒரே புரிதல். கொள்கை புரிதல் தான் கடைசி வரையிலும் உறவை தீர்மானிக்கும். சாதி பாசங்கிறது உடனே அது குறுகிட்டே போயிடும். சாதி பற்றுங்கிறது அப்புறம் கடைசியில் மாவட்ட பற்றா மாறும், அல்லது ஊர் பற்றா மாறும், அல்லது குடும்ப பற்றா மாறும். தாம்புண்டு தன் பெண்டு தன் பிள்ளைகள் தான் முக்கியங்கிற மாதிரி ஆயிரும். அது ரொம்ப விரிவடையாது. கொள்கை புரிதலோடு நாம் களத்தில் நிற்கிற போது தான் இணைந்து செயல்பட முடியும்.